குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரப்போகுது. எப்படி? பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார். இது 12 ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பார்த்துருங்க. புதன் பகவான் 66 நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன், பணத்தை காட்டக்கூடிய குரு, ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு, இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமா கண்டிப்பா வருது. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பார்த்துட்டு பலனுங்க 100% இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 12வது ராசி மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்கார பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிச்சு சொல்லி பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. நிறைய பேர் இந்த படிப்பு, கல்வித்துறை, வெளிநாடு வெளியூர் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், நிறைய ஒரு பயணங்கள் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க, கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே பாருங்க மீனராசியை எடுத்துக்கணும். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் கண்டிப்பா இருக்கணும் மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய உங்க ராசி அதிபதி வீடு கொடுத்த புதன் பகவானை பார்க்கறது நல்லதா கெட்டதா, இதுக்கான பதிவு தான் அது. இது ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்குது, எடுத்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த யோகம் சரியாந்திர நேரம் பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல குருவும் புதனும் மட்டும் நல்லா இருக்கும். நீங்க இதை மட்டும் தான் பார்த்துக்கணும். ஏன்னா உங்க ராசியில புதன் நீசமாவாரு. அப்ப புதன் பகவான குரு பகவான் பார்க்கறாரு. அப்ப கெட்ட விஷயத்தை நடக்க விடுவாரா, நடக்க விட மாட்டாரா? தயவு செய்து எல்லாருமே சரி, எப்படி மீனராசி எல்லாருமே ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த சேனல்ல பார்க்கணும், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க அதாவது ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ. ஏன்னா 7 சனி நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. உங்க குரு பகவான் வக்ரமா வர இருந்தாரு, இப்ப அது வக்ரமா இருந்து புதன் பகவானை பாக்குறாரு. அது நல்லதா கிடையாது. அதுவும் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. எப்படி? ஒரு மனிதனுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எப்போதுமே சரி, உங்கள்கிட்ட ஒழுக்க குணம் இப்ப நிறைய இருக்கும். உங்களுடைய குணம் எல்லாமே இப்ப என்னமா போயிட்டு இருக்கு, நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும், வருமா, குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், சொந்த வீடு வாங்கணும், வண்டி, இது மாதிரிதான் உங்க மனசுக்குள்ள தாட்டு ஓடிட்டு இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க மீனராசி, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்மசனி வந்துச்சாவே பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வருமானத்தை யாருடைய ஜாதகத்தை நான் ஓப்பனா சொல்றேன், இது எல்லாத்துக்கும் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. உங்க விதி ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கா மட்டும் பாத்துங்க. மெயினா என்னமா நீங்க பார்க்கணும், கரெக்டா துல்லியமா பார்க்கணும்னா உங்க ஜாதகம் எப்படி செக் பண்ணணும் தெரியுமா? நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்த என்ன நட்சத்திரம் வரும்? புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரமா? எல்லாரும் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல நீங்க பிறந்தீங்களா? பிறந்திருக்க மாட்டீங்களா? ஒருத்தர் காலைல பிறந்தமே மதியம் பிறந்திருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது பிறந்த நேரத்தை வச்சா லக்கணம் சொல்லுவாங்க. லக்கணத்துல இருந்து இந்த கிரகம் உங்க யோகமா இருக்கு, இந்த கிழமை போங்க, இந்த கிழமை போகாதீங்க, இந்த நாள்ல இருந்து இத்தனை தேதிக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கும், இதுல கவனம் உள்ளவங்க இந்த துறையில போங்க, இதுல போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது உங்க ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளியை வச்சுதான் கணக்கிடுவாங்க. அதையும் மேட்ச் பண்ணிக்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரத்தை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நல்லதா இருந்தா இங்க நல்லதை கொடுக்கும். எப்படி? உங்க ஜாதகத்துல கிரகம் நல்ல கிரகம் இருந்து உங்க லக்னத்துக்கு நல்ல கிரகமா இருந்து நல்ல நேரத்தை தசாபுத்தி நடந்தா இப்ப நல்லதை கொடுக்கும். இதே பலவீனமான இடத்துல இருந்து அந்த கிரகம் திசை நடந்துதான் இங்க பலவீன காலத்தை இப்பவும் பலவீனத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். அதனாலதான் எல்லாரும் எல்லா வீடியோ தான் சொல்றேன், மீனராசியை பொறுத்தவரை தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க. ஒரு ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுங்கன்னு நான் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் தான். ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுவீங்க. தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து மூவ் பண்ணுங்க, பயங்கரமான வெற்றி கிடைக்கும். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை ஜென்மசனி போகும்போது வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில் தடங்கள் இல்லாத ஆலையில் இல்லைங்க. கேட்டுக்கோங்க, சும்மா கேளுங்க. மேல அதிகாரி வேலை பார்க்குற அதிகாரிட்ட பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. இப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கேட்டு பாருங்க. 2 மாசத்துல நான் சொல்றது இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய விதிஜாதத்துல இப்ப கிரகங்கள் நான் சொல்லல, உங்க லக்கணத்துல இருந்து இந்த கிரகம் உங்களுக்கு பலவீனமான நேரம் வரும்போது இப்ப பலவீனமான காலத்தை இப்ப சந்திச்சிருப்பீங்க. கேட்டு பாருங்க.
கடன், பகை, வேலை, தொழில், உத்தியோகம், வருமான பொருளாதான் கண்டிப்பா தடங்கள் சந்திச்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க பாரு. 4ஆம் இடத்துல குரு வக்கரமாகறனா கண்டிப்பா 5ஆம் இடத்தை வரைய பண்ணிடுவார். குழந்தைகளுக்கு செலவு கொடுப்பார். பூர்வீக சொத்துல வர வழக்க கொண்டு வர எப்படி இடம் வீடு பாதி கட்டி நிற்கும். இல்ல இடத்த பூமியில ஏதாச்சும் வில்லங்கமான ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும் பாருங்க. நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. அம்மாவுடைய உடம்பு இல்ல மனைவியோட உடம்பு இல்ல கணவனுடைய உடம்பு ஏதாச்சும் மருத்துவ செலவு கண்டிப்பா இருந்திருக்கும் பாருங்க. ஒண்ணு வீடு வண்டி வாங்கினது செலவை பார்க்கணும். இல்ல தாய் தந்தை உறவுல ஒரு மனவர்த்தத்தை பார்க்கணும். தாய்மாம உறவுல ஒரு மனவர்த்தத்தை கசப்பா சந்திக்கணும். அரசாங்கத்துல வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை தள்ளி போகலாம். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் வெளிநாடு வேலை சார்ந்த விஷயம் ஒரு தரங்களை கொடுத்துருக்கணும். வேற கண்ட்ரி மாறி போனோம் பார்ப்பீங்க, மாற முடியாம இருப்பீங்க. உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை 100% கொடுத்துருக்கணும். நீங்க மீனராசி எடுத்து கேட்டுக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்க போனா வீடு கொடுத்த புதன் பகவானே பாரு, கெட்ட இடத்த இந்த குரு பகவான் பாக்குறது பாருங்க. எப்படி குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. அதனாலதான் நான் கோடி நன்மைகள் வருங்கிற விஷயத்தை நான் கொண்டு போறேன். ஏன்னா குரு வந்து நேரா 12ஆம் இடத்தை பாக்குறாரு. கெட்ட விஷயம் நடக்கவே நடக்காது. ஒண்ணு இல்ல, இப்ப வெளிநாடு போக போறீங்க, வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 100% எழுதி வச்சுக்கோங்க. வேலை உத்தியோகத்துல பாக்குறவங்க எல்லா உள்ளவங்களாம் கண்டிப்பா பதவி உயர்வு தேடி வரும். வேலை உதயத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும். தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நல்ல காரியத்தை கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது. நீங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல கிரகம் வேலை செய்யும். இப்ப வேலை உதயத்துல நல்லா சேஞ்ச் கிடைக்கணுங்க. எதை வச்சு சொல்றீங்க வேலை உதயத்துல சேஞ்ச் கிடைக்கும்? நல்லா பாருங்க. உங்களுக்கு 6ஆம் வீடு யாரு? சூரிய பகவான் தானே. எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் உங்க ராசியை இப்ப 2 மாசம் தொடணும். நான் சொல்றேன்ல, மார்ச் ஏப்ரல் கண்டிப்பா உங்க ராசியில தொடுறப்ப கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலை 100% கிடைக்கும். அரசாங்க வேலை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசாங்கத்தை ஜெயிக்க போறீங்க. ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க பாருங்க. இதை எழுதியே வச்சுங்க. கும்பராசி மீனராசிக்காரங்க கண்டிப்பா எழுதியே வச்சுங்க. நல்ல ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எடுத்த காரியத்தை ஜெயிக்க போறீங்க. படிப்புகளில பயங்கரமான ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. நிறைய திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் நடக்கும். ஏன்? திருமண சனவியார் புதன் தானே. அதைதான் குரு பாக்குறாரு. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி கண்டிப்பா பாருங்க, நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க பாருங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இடபூமி பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். வேலை உதவியில ஒரு பதவி ஒரு போவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க அரசாங்க பேங்கோ தனியார் பேங்க் எந்த பேங்க் கடனை கேட்டு பாருங்க. கடன் கிளைலாம் திருப்பி கேளுங்க. கண்டிப்பா வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அனைவருக்கும் சொல்றேன், வேலை உத்தியோகம் அங்கேயே நிரந்தரமா கிடைக்கும். எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் முயற்சி பண்றீங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா மாற போறீங்க. இப்ப சொந்தமா தொழில் பண்ணவங்கலாம் தைரியமா இறங்கி அடிங்க. இப்ப செம்ம யோகம். நான் சொன்னேன்ல, புதன் பகவானா பாக்குறாரு. அவ்வளவு வேலை முடிஞ்சு சார். வீடு கொடுத்தவரை பாக்குறாரு. நான் நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்க, இப்ப சொந்த வீட்டுல நிக்கிறீங்க. அதனால சொல்றேன். அப்ப நல்ல ஒரு மாற்றம் யாருக்கு? சனி குரு புதன் நல்லா இருக்கும். எப்படி? சனி குரு புதன் உங்க ஜாதகத்துல இந்த 3 கிரகம் மட்டும் நீங்க செக் பண்ணணும். நீங்க ஜாதகம் எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓ, இந்த கிரகம் பலவீனம், அப்ப இப்ப இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வீடு, இடம், பூமி, ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ணணும். வெளிநாடு வெளியூர்ல போகணும். பயங்கரமான நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அடிக்கணும். இது இப்ப இந்த நேரத்துல சூப்பரா இருக்கு. நீங்க ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதபதி பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், எப்படி இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மருத்துவத்துறை, இதெல்லாம் நிறைய பேர் மீனராசியில இருக்கணும். பேங்க்ல வேலை பார்க்கணும், ஆசிரியர் வேலை பார்க்கணும், கலைத்துறையில பெரிய ஆளா இருக்கணும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எதுவுமே நான் கெட்டது சொல்ல வரல. கெட்ட இடம் இல்லாம குரு பாக்குறாரு. உங்க ராசியும் பாக்குறாரு. வீடு கொடுத்தவரே பாக்குறாரு. எப்படி கெடுக்கக்கூடிய கிரகம் புதனவனே பாக்குறாரு. அப்ப இங்க நல்லது நடக்கணுமே. அப்ப நல்ல விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. இங்க கெட்டதே சொல்லக்கூடாது. இங்க நல்லது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நல்ல யோகம் வருது. எதிரிக்குள்ள கிரகமே உங்க ராசிக்கு வந்துருவாரு. சூரியனும் உங்க ராசிக்கு வந்துருவாரு. எப்படி பார்த்தாலும் வந்துருவாரு ஏப்ரல் மாசத்துக்குள்ள. அப்ப எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். இங்க கெட்டது வரவே வராது. கணவனை ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல புரட்டாதி நட்சத்திரம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் உங்கள்ட்ட. எது வந்தாலும் பயப்படாதீங்க. நட்சத்திரம் பறந்துட்டாவே பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் பயங்கரமா காத்து வீசுது. எப்படி நல்லதை மட்டும் நினைங்க. ஏன்னா புதன் வக்கரமா இருந்தார். கண்டிப்பா 2-3 மாசம் அப்படியே புளிஞ்சு விட்டாரு. வருமானம், பொருளாதாரம், இன்கம், வீடு, இடம், பூமி, பிரச்சனை, வழக்கு, தடை எல்லாமே கேட்டு பாருங்க. நீங்க நல்ல வேலை கிடைச்சா கேட்டு பாருங்க. வேலை உதவியில ஒரு பிரச்சனை கேட்டு பாருங்க. கடன் பிரச்சனை இருந்தா பாருங்க. கணவனுக்குள்ள ஒரு மனவர்த்தனை கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க ஆமாங்க இருந்து சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே நல்ல ஒரு யோகம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, எப்படி ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகரை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்தையும் சூப்பரா இருக்கு. இனிமே கெட்டது நடக்காதுங்க. ஒரு சுப செலவு மாதிரி பண்ண பாருங்க. வீடோ, இடமோ, வண்டியோ, சொத்து, பூமியோ வாங்க பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் கடுமையா உழைப்பாங்க.
24 மணி நேரம் உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். இப்படி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இனிமே எது வந்தாலும் சரி கெட்டதே நினைக்காதீங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு 1, குரு பகவான் புதன் பகவானை பாக்குறாரு 2. இப்ப உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே லாபம், காசு, வருமானம், பொருளாதாரம், இன்கம் இதை பத்தியா சிந்திக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு மதிப்பு அந்தஸ்தோட வாழணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ஓடுதா ஓடலையா கண்டிப்பா சாதிக்க போறீங்க. ஏன்னா நான் நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த துறை, கெமிக்கல் ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. உத்தராதில மருத்துவத்துறையெல்லாம் பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் தைரியம் இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும், பயங்கரமான அறிவான குணம் இருக்கும், தன்மையான குணம் இருக்கும், ஒழுக்கமான குணம் இருக்கும். யாருகிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமேல் ரேவதி நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், உத்தியோகத்துல உயர் பதவி, கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். இறங்கி துணிஞ்சு அடிங்க. ஆனா ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. இடமோ, வீடோ, திருமணமோ, நல்ல ஒரு மாற்றமோ ஏதோ நான் சொல்றேன் இந்த டேட்டுக்குள்ள நடக்கும் பாருங்க. ஏப்ரல் மாசம் 10 ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்குது. ஆனா சுப வரைய செலவா நிறைய பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ரேவதி நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு விஷயமா வருது. வரக்கூடிய குரு பகவான், புதன் பகவான குரு பகவான் பார்ப்பதால் உங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.